இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வரலாறு, ஒரு இதிகாசம், ஒரு காவியம் நிறைவடைந்தது. ஒரு வரலாறு இன்று நிறைவு பெறுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 33 வருட வரலாறு நிறைவடைகின்றது. இந்த கடைசி மணித்துளிகளினுடைய வரலாற்றை இன்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அது பிறப்பில் இருந்து தொடங்குகிறது, அவனுடைய இறப்பு வரை அது முடிவடைகின்றது. ஆகவேதான் கருவறையில் தொடங்குகின்ற ஒரு மனிதனின் வரலாறு கல்லறையில் முடிவடையும் என்பது மனித நியதியும் யதார்த்தமும் ஆகின்றது. இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உருவாக்கி வார்த்தையாகி பெத்லெகேம் என்கின்ற அந்த கிராமத்திலே பிறந்து நாசரத்திலே வாழ்ந்து கலிலேயா, யூதேயா, சமாரியா பகுதிகளில் பணியாற்றி நன்மை செய்து உவமை சொல்லி புதுமை செய்து குணப்படுத்தி பல்வேறுபட்ட நிலைகளில் மனிதருக்கு நல் வாழ்வை கொடுத்து இறுதியில் இந்த யூத மக்களினால் பரிசேய சதுசேய சட்ட வல்லுநர்களினால் அவர் உதறி தள்ளப்பட்டு யூதாஸ் கரியோத்தினால் காட்டி கொடுக்கப்பட்டு பேதுருவினால் மறுதலிக்கப்பட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணித்த நாள் இன்றைய நாள். ஆகவேதான் இது ஒரு இறப்பின் நாள், ஒரு மரணத்தின் நாள், ஒரு சாவு நடைபெற்று, இன்னும் குறிப்பாக சொல்லுவதென்றால் ஒரு கொலை சாவு நிறைவடைகின்றது. பிரியமானவர்களே, 3 முக்கிய விடயங்கள். முதலாவது, இந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சாவினுடைய அர்த்தம் என்ன? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தன் உடலை, உயிரை இந்த அளவுக்கு துன்பத்தின், வேதனையின், வலியின், விரக்தியின், தோல்வியின் அல்லது ஒரு தியாகத்தின் வடிவில் கொடுத்தார் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது வருகிற விடை ஒன்றுதான். வேதம் சொல்லுகிறது, தான் வாழும் நாட்களில் எந்த அளவுக்கு இந்த மனிதர்களை அன்பு செய்தார் என்றால், நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்பதற்கு ஒப்ப எங்களை அன்பு செய்ததின் அடையாளமாக இருகரம் விரித்து தலை சாய்த்து துன்ப வேதனை அனுபவித்து இறக்கின்றார். ஆகவே என்னையும் உன்னையும் இயேசு ஆண்டவர் அன்பு செய்ததின் அடையாளம், என் மீதும் உன் மீதும் காட்டிய அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு இந்த சிலுவை மரணம். அவர் எங்கள் மீது கொண்ட அளவு கடந்த அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு இந்த தியாக பலி. இறை மக்களே, ஆகவேதான் அவருடைய இந்த மரணம் என்பது, இந்த கொலை என்பது அவருடைய வாழ்வுக்கு தேவையா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர் எங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தம், எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் நிமித்தம், நாங்கள் செய்த பாவங்களுக்காக தம் உயிரை கொடுக்கிறார். முதலாம் வாசகம் சொல்லுகிறது, அவர் அழகிழந்தவராய் வதைப்போரிடத்திலே கையளிக்கப்பட்டார். அவருடைய முகம் இந்த உலகத்திலே மனிதருடைய பார்வையில் இருந்து அது பிரகாசம் இல்லாது இருந்தது, அழகிழந்திருந்தது. அது அத்தனை வேதனைகளையும் அனுபவித்திருந்தது. அவருடைய மனித சாயலையே காணவில்லை என்று எசாயா சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவருடைய அந்த கடைசி நிமிட வேதனைகள் இருந்தது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய அந்த கடைசி கொலையினுடைய அத்தரத்தை, வேதனையை எப்படி வர்ணிக்கிறது என்றால், The Passion of Christ என்று சொல்லப்படுகின்ற அந்த திரைப்படத்திலே அழகாக காட்டுகிறார்கள். இயேசுவினுடைய அந்த வேதனை, வலி, ஒவ்வொரு சவுக்கடிகளிலும் அவருடைய உடலில் இருந்து பீத்து எறியப்படுகின்ற சதை துண்டுகளும், உடலில் இருந்து ஓடுகிற இரத்தங்களும், அவருடைய முள்முடிகளில் இருந்து வழிகின்ற இரத்தங்களும், அவருடைய அழுகையின் குரல்களும் ஓலங்களும் அந்த மனித வேதனையினுடைய வெளிப்பாடாக அங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது.
ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், அந்த அளவுக்கு வேதனையை நீங்கள் காட்டுகிறது சரியா என்று பலர் விமர்சித்து கூட இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மனிதருடைய அந்த வலியை அவர் சுமந்தார். ஒரு முள்ளு குத்தினால், ஒரு கல்லிலே கால்பட்டால் படுகிற வேதனைகளை கடந்து எனக்காகவும் உனக்காகவும் இயேசு ஆண்டவர் அன்பின் அடையாளமாய் தன் கரங்களை விரித்து சாவை அணைத்துக் கொண்டார். இரண்டாவது, இந்த சாவு ஏன் இந்த சிலுவையில் ஏற்பட வேண்டும்? பிரியமானவர்களே, சிலுவை என்பது இயேசு ஆண்டவருடைய உடலை தாங்கியதனால் அது திருச்சிலுவையாக மாறுகிறது, ஹோலி கிராஸ். அதுவரைக்கும் அது சபிக்கப்பட்டவர்களினால் அல்லது பாடு பாதக கொலைகளை செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையாக இருந்தது. ஆகவேதான் இந்த சிலுவையில் ஒரு நீதிமான் இறக்கின்றார், இந்த சிலுவையில் ஒரு நன்மை செய்தவர் இறக்கின்றார், இந்த சிலுவையில் எங்களை காப்பாற்றுகிற, படைக்கின்ற, மீட்கின்ற அல்லது எங்களை வாழ்வோடு இணைக்கின்ற நன்மைத்தனம் புரிந்த ஒருவருடைய மரணம் நிறைவேறுகிறது. ஆகவேதான் இது வணக்கத்துக்குரியதொன்றாய் மாறுகிறது. இது மடமையின் சின்னம் அல்ல, இது தோல்வியின் சின்னம் அல்ல. இந்த சிலுவை உலகத்தின் இரட்சகர் தொங்கிய சிலுவை, உலகின் பாவங்களை போக்கும் சிலுவை. இதுவே மீட்பின் சின்னம் என்று இந்த திருச்சிலுவையை தாங்கியவர்களாக இன்று நாம் அச்சிலுவையை ஆராதனை செய்ய இருக்கின்றோம். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, இந்த சிலுவையில் தொங்கிய இயேசுவினுடைய சாவை நினைவு கூறுகிற பொழுது எங்களுக்கு என்ன செய்தி? என் அன்பார்ந்த சகோதரங்களே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். மனித வாழ்க்கையில் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி கொஞ்சம். அது 5, 10, 20, 30, 50 என்பது தெரியாது. ஆனால் நாங்கள் வாழும் இந்த காலப்பகுதியிலே நிச்சயமாக துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நோய்களும் நோக்காடுகளும் வருத்தங்களும் உயர்வுகளும் தாழ்வுகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் தோல்விகளும் துரோகங்களும் அழுகைகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் நிச்சயம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரிந்த அனுபவம். அப்படியான சூழ்நிலையில் இயேசுவின் சிலுவை மரணம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரட்டும். சொன்னார்கள், பாசிட்டிவாக சொல்லுங்கள் என்று. பிரியமானவர்களே, அதுதான் அந்த நம்பிக்கை. மனம் உடைந்து போவது சிலுவையின் அடையாளம் அல்ல. எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற துன்பங்களும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற வேதனைகளும், எங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் எங்களுக்கு செய்கிற துரோகங்களும் இயேசுவுக்கு செய்த துரோகத்தை விடவா மேலானது? நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் இயேசுவினுடைய துன்பங்களோடு பாடுகளை ஒப்பிடக்கூட முடியாத அளவுக்கு அவருடைய துன்பமும் வேதனையும் வலியும் விரக்தியும் அதிகமாக இருந்ததல்லவா? அப்படியாகின் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை மகிழ்ச்சியோடு, மன உறுதியோடு, நம்பிக்கையோடு தாங்குவோம். ஏனெனில் எங்கள் வாழ்க்கையில் இது நிச்சயம் உண்டு. ஆகவேதான் அந்த கடைசி நிமிடம் கெத்செமனியிலே ஆண்டவர் இயேசு சொன்னது என்ன? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து செபியுங்கள் என்றார். ஆன்மா ஊக்கமுடையது, ஆனால் உடல் வலிமையிட்டது. அதே போலத்தான் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, சிலுவைகளை நாங்கள் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்ற அந்த இயேசுவினுடைய அந்த வாழ்வோடு இணைந்ததாக, அவருடைய வாழ்வின் பலியோடு தியாகத்தோடு இணைந்ததாக எங்கள் வாழ்க்கையின் துன்பங்களை அரவணைக்க சக்தி கேட்போம், வல்லமை கேட்போம். ஏனெனில் உடைந்து போவதற்கும், முறிந்து போவதற்கும், அழிந்து போவதற்கும் மனித வாழ்க்கை படைக்கப்படவில்லை. அது வெற்றியின் சின்னம், அது சாவின் சின்னம் அல்ல, அது மீட்பின் சின்னம். ஆகவேதான் இறையியல் சொல்லுகிறது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நோவுகளும் வலிகளும் ஒரு மீட்பின் பலனை தருகிறது என்று. சல்விஃபிக் வேல்யூ.
அந்த மீட்பின் பலனை பெறுமதியை நாங்கள் அடைவதற்கு இந்த துன்பங்களையும் வேதனைகளையும் இயேசுவின் சாவுகள் பாடுகள் மரணத்தோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்க நாங்கள் கடவுளிடத்திலே வரம் கேட்போம். ஏனெனில் இயேசுவின் மரணம் முடிவல்ல, புதிய வாழ்வின் உயிர்ப்பின் உத்தானத்தின் மீட்பின் சின்னமாய் அமைகிறது. ஆமேன்.